welcome to anistamillifestyle. So now we are going to Christmas decoration. That's wow, jolly. Actually, I am decoration happy. First time I video usually every year I decoration decoration happy mood. Different styles set jolly. December starting la naanga panna aarambichuvom and Christmas mode and the month full ave irukum andha alukku samma jolly samma happy irukum so indha thara vandu na panna pora andha vishayathu ungitta share pandren appadinrappo enakku innum bayangara happy ah irukku na kaatra kandipa ungalku vandu adu eppadi set pandren eppala naanga vaikrom appdin solli ungalku kaatren plus innoru vishayam vandu andha kudul appdingra vishayam enna appadina vandu neenga Christian colleges liyo schools liyo illana vandu churches la neenga paathirpinga Jesus பிறந்த அந்த நேரத்தை மட்டும் ரீக்ரியேட் பண்ணி அவங்க வந்து காமிச்சிருப்பாங்க ஸோ இன்னைக்கு நம்ம வந்து அதுதான் பண்ண போகிறோம் ஸோ எங்கள் வீட்டில் பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா வந்து நான் பிறந்து கொஞ்சம் ஒரு ஏஜ் வர வரைக்கும் வந்து எங்களுக்கு இந்த வைக்கிற பழக்கம்லாம் கிடையாது சும்மா வந்து ஒரு ஸ்டார் மட்டும் போடுவாங்க யூஸ்வலி மேக்ஸிமம் எல்லா கிறிஸ்டின் வீட்டில் நீங்கள் பார்த்துருப்பீங்க ஸ்டார் மட்டும் தான் போடுவாங்க எங்கள் வீட்லேயும் அந்த பழக்கம் மட்டும் தான் இருந்துச்சு ப்ளஸ் ஸ்வீட்ஸ் கொடுப்பாங்க கேக்ஸ் கொடுப்பாங்க ஸோ அவ்வளோதான் இருந்துச்சு நான் தான் ஒருத்தர் ரொம்ப ஃபோர்ஸ் பண்ணி இல்லை எனக்கு இது வச்சே ஆகணும் ஏன்னா எனக்கு அது அவ்வளோ பிடிக்கும் நிஜமாக ரொம்ப பிடிக்கும் எனக்கு அதை செட் பண்ணுறது அது வைக்கிறது அந்த குட்டி டால்ஸ் எல்லாமே ரொம்ப ஒரு மாதிரி மனசுக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்கும் ஸோ எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு ரொம்ப ஒர்க் பண்ணதுக்கப்புறம் தான் ஒவ்வொரு வருஷமாக வைக்க ஆரம்பித்தாங்க ஃபஸ்ட்டு நான் செட் பண்ண குடிலோட அந்த ஃபோட்டோ வந்து உங்களுக்கு நான் வந்துட்டு கண்டிப்பாக நான் சைடில் போடுறேன் நேர்லி ஒரு 5th ஸ்டாண்டர்ட் படிக்கும்போது நான் வந்து கம்பல் பண்ணி வாங்கினேன் அந்த செட்டை ஸோ அதோட பிக் போடுறேன் அதில் நானும் எங்கள் அக்கௌண்ட் இருப்பேன் நான் பார்க்க ரொம்ப கன்றாவியாக இருப்பேன் தயவு செஞ்சு எனக்கு காரி துப்புற அளவுக்கு காமெடியாக இருப்பேன் பார்க்குறதுக்கு பார்த்து சிரிக்காதீங்க சிரிச்சாலும் பரவாயில்ல அதுக்கு நம்ம ஒன்றும் பண்ண முடியாது ஸோ அந்த பிக்கையும் நான் அதுக்கு அட்டாச் பண்ணுறேன் உங்களுக்கு கண்டிப்பாக அதையும் வந்து பாருங்கள் ஸோ இன்றைக்கி வந்துட்டு நான் அதுலேருந்து கொஞ்சம் மாடிஃபை ஆகி இப்போ வந்து ஓரளவுக்கு ஓகே பார்க்குற அளவுக்கு சூப்பரான கிடில் செட் பண்ண அளவுக்கு நான் வந்துட்டேன் இன்றைக்கி உங்களுக்கு அதான் காமிக்க போகிறேன் நம்ம வீடியோ ஃபுல்லாக வந்து டெக்கரேஷன் நான் பண்ண ஷாப்பிங் எல்லாத்தையுமே உங்களுக்கு வந்து நான் காட்டுறேன் கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன் ஸோ அவ்வளோதான் நான் நிறைய நல்லா பேசியிருக்கேன் ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதாங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் ஸோ கிறிஸ்மஸ் ஷாப்பிங் போனப்போ அங்கே ஃபஸ்ட்டு இந்த கிறிஸ்மஸ் தாத்தாவோட இந்த ஸ்டாச்சு தான் இருந்துச்சு பார்க்க ரொம்ப க்யூட்டாக இருந்துச்சு இது பார்க்குறதுக்கு ஸோ அதுக்கப்புறம் உள்ளே போனால் வந்துட்டு இப்போ ரீசெண்டாக வந்திருக்கிற ஸ்டார்ஸ்லேருந்து நிறைய ஸ்டார்ட்ஸ் வச்சுருந்தாங்க ஸ்டார்டிங் ரேட் வந்து 75 rupeesலேருந்து வந்து ஸ்டார்ட் ஆச்சு இது வந்து நாங்கள் திருநெல்வேலியில் இருக்கிற ஒரு ஷாப்பில் தான் நான் வந்து பர்ச்சேசிங்கே போனேன் ஸோ அங்கே தான் வச்சுருந்தாங்க நான் இந்த மாடல் ஸ்டார் வாங்கல நான் கொஞ்சம் வேறு மாடல் ஸ்டார் வந்து வாங்கியிருந்தேன் நான் கண்டிப்பாக வீடியோட அடுத்த பார்ட்டில் வந்து கண்டிப்பாக அதை நான் சொல்லியிருப்பேன் என்ன ஸ்டார் வாங்கியிருக்கேன் அப்படின்ட்டு அதுக்கப்புறம் இது வந்து கிறிஸ்மஸ் ஸ்ட்ரிங்ஸ்ன்னு சொல்லுவாங்க கிறிஸ்மஸ் கார்லண்ட் ஸ்ட்ரிங்ஸ்ன்னு சொல்லுவாங்க இது வந்து ஆக்சுவலாக எதுக்கு அப்படின்னா கிறிஸ்மஸ் ட்ரீயை வந்து சுற்றி வந்து இதை வந்துட்டு நாங்கள் போடுவோம் ஸோ அது வந்து நிறைய மாடல் வச்சுருந்தாங்க இந்த தடவை ரொம்ப கலர்ஃபுல்லாக ரொம்ப அழகாக இருந்துச்சு ஸ்டார்டிங் வந்து 30 rupeesலேருந்து இருந்துச்சு இது வந்துட்டு அப்புறம் கிறிஸ்மஸ் ட்ரீ என்கிட்ட ஏற்கனவே கிறிஸ்மஸ் ட்ரீ இருக்குது ஸோ நான் வாங்கலை பட் ஆனால் இங்கே அதை தவிர நிறைய வெரைட்டியாக கிறிஸ்மஸ் ட்ரீ வந்து வச்சுருந்தாங்க நிஜமாகவே ரொம்ப பார்க்க அழகாக இருந்துச்சு நான் ஒரு மாடல் பார்த்தேன் ரொம்ப பார்க்க அழகாக இருந்துச்சு ஆனால் அது ரேட்டு தான் ரொம்ப ஜாஸ்தி சொன்னாங்க கிட்டத்தட்ட 14,000 ரூபா சொன்னாங்க இந்த ட்ரீ தான் 14,000 கிட்ட சொன்னாங்க எனக்கு கொஞ்சம் ஷாக் ஆகிடுச்சு அதுக்கப்புறம் கிறிஸ்மஸ் அந்த குடில் செட் வந்து நிறைய வச்சுருந்தாங்க ஸோ இதுவும் ஏற்றால் அதே மாதிரி தான் 200 ஸ்டார்டிங்லேருந்து எல்லாமே வச்சுருந்தாங்க ஸோ இதில் வந்து நான் குடில் செட் ஏற்கனவே வச்சுருக்கேன்றனால நான் வாங்கலை ஸோ நான் வந்துட்டு சும்மா அந்த அதோட ஹட் மட்டும் தான் வாங்கினேன் கடைசியாக வந்துட்டு கிறிஸ்மஸ் தாத்தா கூட நின்று ஃபோட்டோ எடுத்தேன் அவர் தாடி எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி புதுசு அழகாக இருந்துச்சு ஸோ பிடிச்சிக்கு அப்படின்னு சொல்லிட்டு அழகாக அவர் கூட சேர்ந்து ஒரு ஸ்டில்லும் எடுத்துக்கிட்டேன் ஸோ அவ்வளோதான் என்னோட ஷாப்பிங் இதோட முடிஞ்சுது கிறிஸ்மஸ் ஷாப்பிங் போன அந்த வீடியோலாம் உங்களுக்கு வந்து இப்போ காட்டியிருப்பேன் ஸோ கிறிஸ்மஸ் ஷாப்பிங்கில் நான் என்ன வாங்கினேன் அப்படிங்கிறது இப்போ உங்களுக்கு வந்து காட்டுறேன் ஸோ கிறிஸ்மஸ் அப்படின்னாலே வந்து ஃபஸ்ட்டு வந்து ஸ்டார் தான் ஸோ எல்லார் வீட்லேயும் மேக்ஸிமம் ஸ்டார் தான் தொங்கும் ஸோ இதான் எங்கள் வீட்டில் நான் தொங்க விட்றதுக்கு வாங்கின ஸ்டாரு ஸோ இதுக்கு அட்டாச் பண்ணுறதுக்கு இந்த ப்ளக்லாம் கொடுத்துருக்காங்க இப்படி தான் வந்துச்சு ஸோ இது வந்துட்டு நான் இன்னும் மாட்டலை சப்போஸ் இந்த வீடியோ முடிக்கிறதுக்குள்ளே அவங்க வந்து மாட்டிட்டாங்க அப்படின்னா கண்டிப்பாக இது வந்து எப்படி வந்துட்டு அப்படி சூப்பராக மீனிங்குது ஜிகின் மீனிங்குது அப்படிங்கிறதே நான் உங்களுக்கு வந்து வீடியோவில் வந்து டிஸ்பிளே பண்ணி காட்டுறேன் ஸோ நெக்ஸ்ட் ஐட்டம் வந்து என்ன அப்படின்னா வந்துட்டு நெக்ஸ்ட் ஐட்டம் என்னென்னா இதுதான் இது வந்து ஆக்சுவலாக என்னென்னா வந்துட்டு உள்ளே யாராவது வருவாங்க தெரியுமா ஸோ அவங்கள வந்து வெல்கம் பண்ணுறதுக்கு வந்து இது வந்து வாங்கினேன் ஸோ அந்த டோரில் வந்து மாட்டுறது இது ஸோ ஒரு பெரிய பெல் லார்ஜ் பெல் ஸோ பார்க்க ரொம்ப அழகாக இருந்துச்சு ஸோ அதையும் வந்து வாங்கினேன் ஸோ அடுத்து வந்து என்னென்னா இது வந்து என்னென்னா அப்படின்னா வந்துட்டு இது வந்து இதுதான் அந்த குடில் செட் பண்ண போகிற அந்த குடிசை மாதிரி இருக்கும் தெரியுமா அது ஸோ அதுக்குள்ளது இது வந்து ஆக்சுவலாக இந்த மாதிரி போர்டாக தான் கொடுப்பாங்க இது வந்து நம்ம தான் ஃபோல்டு பண்ணணும் ஃபோல்டு பண்ணி அந்த குடில் மாதிரி மாற்றணும் ஸோ இதை ஃபோல்டு பண்ணும்போது கண்டிப்பாக உங்களுக்கு வீடியோவில் நான் காட்டுறேன் இது எப்படி வந்து ஃபோல்ட் பண்ணுறேன் அப்படின்ட்டு ஸோ அப்புறம் டெக்கரேஷனுக்கு திங்ஸ் வாங்கினேன் நிறைய இது வந்து டெக்கரேஷனுக்குள்ள கிளாத் இது அதுக்கப்புறம்
இந்த மாதிரி இது கோல்டு கலரில் இது சுற்றி சும்மா டெக்கரேஷனுக்கு போடுறதுக்குள்ளது. ஸோ இது ஒன்று வாங்கினேன். இதே மாதிரி இதில் இன்னொரு கலரும் நான் வாங்கியிருந்தேன். எங்கே போச்சு அதை காணும் இருங்க. ஸோ அடுத்து வந்து இது வந்துட்டு புல்வெளி சுற்றி வந்துட்டு புல் மாதிரி இருக்கிற செட்டப்புக்காக இந்த புல்வெளி மாதிரி இந்த மேட் வந்து 2 மேட் வாங்கியிருந்தேன். ஸோ அப்புறம் வந்துட்டு இது வந்துட்டு குட்டி குட்டி லேம்ப்ஸ் குட்டி குட்டியாக வந்துட்டு அதில் செட் பண்ணுறதுக்குள்ள லேம்ப்ஸ். இது லைட் எரியும். இது ஆக்சுவலாக தெரியுதா உங்களுக்கு? இந்த மாதிரி லைட் எரியும். ஸோ உள்ளே வைக்கிறதுக்குள்ள லேம்ப் வாங்கியிருக்கிறேன். அதுக்கப்புறம் இதெல்லாம் சும்மா டெக்கரேஷன்ஸ்க்கு இந்த கிறிஸ்மஸ் ட்ரீ வைப்போம் தெரியுமா, அதில் போடுறக்குள்ள டெக்கரேஷன்ஸ்குள்ள ஐட்டம்ஸ் இதெல்லாம். ஸோ அதுவும் வாங்கியிருக்கேன். லாஸ்ட்டாக இதுவும் வந்துட்டு கிறிஸ்மஸ் ட்ரீயில் டெக்கரேஷன்ஸ்குள்ள திங் தான். இது எல்லாமே கிறிஸ்மஸ் ட்ரீ டெக்கரேஷன்ஸ்குள்ளே தான். ஸோ பலூன்ஸ் இருக்குது, அதுவும் வாங்கியிருக்கேன். ஸோ அது தவிர்த்து வந்துட்டு ஸ்பெஷலாக ஒரு ஐட்டம் வாங்கிட்டு வந்து இது ரொம்ப பிடிச்சி நான் வாங்கினேன். இது ரொம்ப அழகாக இருந்துச்சு, எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஸோ கண்டிப்பாக அதை வாங்கணும் அப்படின்னு வாங்கிட்டேன். ஸோ இதுதான் இது வந்து எங்கள் ஊர் சைடில் இது நாங்கள் வந்து அரிக்கான் லைட் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். அரிக்கான் லைட்னு சொல்லி சொல்லுவோம். ஸோ இதுவும் வந்து லைட் எரியும். ஸோ அழகாக இருக்குல்ல. இது வந்துட்டு இந்த குடிலுக்குள்ளே வந்து வச்சு விடலாம், பார்க்க நல்லா ப்ரைட்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் இதை வந்து வாங்கிட்டு வந்தோம். ஸோ இது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி, ரொம்ப க்யூட்டாக இருந்துச்சு, அழகாக இருந்துச்சு. ஸோ இதுக்கு வந்து அவங்க 190 சார்ஜ் பண்ணாங்க, 190 ருபீஸ் சார்ஜ் பண்ணாங்க. ஸோ இதையும் வந்து வாங்கிட்டு வந்திருக்கேன். அது தவிர எங்கள் கிரிப்புக்கு வந்து இப்போ ஸ்பெஷலாக ஒரு ஆள் வராரு. அவங்க யார் அப்படின்னா பேபி ஜீசஸ். ஸோ இந்த ஸ்டாச்சுவும் வந்து நாங்கள் தனியாக வாங்கணும். ரொம்ப அழகாக இருந்துச்சு, கொஞ்சம் ஸ்பெஷலாக தெரியணும் அப்படின்றக்காக இதை மட்டும் தனியாக நாங்கள் கொஞ்சம் வாங்கணும். ஸோ எனக்கு தெரிஞ்சு ஷாப்பிங் இது இவ்வளோதான். வேறு எதுவும் நாங்கள் வந்து எக்ஸ்ட்ராவாக எதுவும் வாங்கலை. நான் ஏற்கனவே இந்த நிறையா திங்ஸ் இருக்குது, வருஷம் நாங்கள் வாங்கணும் திங்ஸ்லாம் நிறையா இருக்குது. ஸோ இவ்வளோதான் வாங்கணும். ஸோ நெக்ஸ்ட் டெக்கரேஷன் ஆரம்பிச்சிடலாம். டெக்கரேஷனில் உங்களுக்கு வந்து நான் காட்டுறேன் எப்படி நாங்கள் பண்ணுறோம் வைக்கிறோம் அப்படின்ட்டு. ஓகே, ஃபஸ்ட்டு நம்ம டெக்கரேஷனில் வந்து மாட்டது இந்த டோர் ஹேங்கிங் தான் வந்து நான் வந்து மாட்டியிருக்கிறேன். ரொம்ப அழகாக இருக்கா இவருங்க. டிங் டாங் ரொம்ப ஈஸி தான். இங்கே வந்துட்டு ஒரு இந்த பூக்கு மாட்டுவாங்க தெரியுமா, அந்த மாதிரி ஒன்று மாட்டிட்டு ஸோ இதில் அப்படியே தொங்க விட்ட வேண்டியதான். ஸோ எல்லாம் யூஸ்வலாக வந்து இந்த டோருக்கு பின்னாடி தான் மாட்டுவாங்க. ஆனால் எங்கள் வீட்டில் வந்து முக்கால்வாசினா இந்த டோர் வந்து இப்படி ஓப்பனில் தான் இருக்கும். பின்னாடி மாட்டினா யாருமே பார்க்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து இந்த பக்கம் வந்து மாட்டி வச்சுருக்கேன். ஸோ இதான் இப்படி தான் மாட்டிருக்கேன், அழகாக இருக்கலாம். ஸோ அடுத்து போய் நம்ம மற்ற டெக்கரேஷன்லாம் பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு நான் குடிலுக்கு வந்து கீழே வந்து ஒரு ஸ்டாண்டு மாதிரி செஞ்சேன். ஸோ பேஸ்ன்னு சொல்லிக்கலாம். அதுக்கு வந்துட்டு சும்மா ஒரு அட்டைப்பெட்டி வந்து போட்டு அது மேலே வந்து பிளெயின் சாரியை வந்து போட்டு நல்லா பின் பண்ணி விட்டுக்கிட்டேன். அது பார்க்க இப்படி தான் இருந்துச்சு. அதுக்கப்புறம் டெக்கரேஷன் பண்ணுறதுக்கு சுற்றி டெக்கரேஷன் பண்ணுறதுக்கு பூ ஏதாச்சும் செய்யலாம்னு பிளான் பண்ணேன். ஸோ 5 மினிட்ஸ் கிராஃப்ட்டை செக் பண்ணும்போது அதில் வந்துட்டு டிஷ்யூ பேப்பரை யூஸ் பண்ணி அழகாக வந்து செஞ்சுருந்தாங்க. ஸோ நிறைய லேயராக நிறைய பேப்பர் வச்சு இந்த மாதிரி ஜிக்ஸாக்காக வந்துட்டு ஃபோல்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் சென்டரில் பின் பண்ணிட்டு சைடில் வந்துட்டு அழகாக வந்துட்டு இந்த பூவுக்கு நம்ம ரவுண்டாக கட் பண்ணி விடுவோம் தெரியுமா, அந்த மாதிரி கட் பண்ணி விட்டுட்டு அதை வந்து இப்படி எடுத்து விட்டாலே வந்து அழகாக வந்துடும் சொல்லியிருந்தாங்க. ஸோ இந்த பேப்பர் வந்துட்டு டிஷ்யூ பேப்பர்னு சொல்லியிருந்தாங்க. தமிழில் வந்து நம்ம பட்டோலாம் செய்வோம் தெரியுமா, அந்த பேப்பர் நீங்கள் சொல்லி எந்த ஸ்டேஷ்னரியில் கேட்டாலும் இந்த பேப்பர் வந்து கிடைக்கும். ஸோ இந்த பேப்பரோட ரேட்டும் ஜாஸ்தி இல்லை, 3 ரூபா தான். ஸோ நீங்கள் அழகாக செஞ்சிடலாம். பார்க்குறக்கு நல்லா கலர்ஃபுல்லாக எல்லா கலர்லேயும் கிடைக்குது. ஸோ நீங்கள் எந்த கலரும் செஞ்சுக்கலாம். அண்ட் பெரிய பூவாக வந்து நீங்கள் வைக்கும்போது பார்க்குறக்கு ஒரு நல்ல ஒரு கிராண்ட் லுக்கும், பார்க்க ரொம்ப அழகாகவும் இருக்கும். ஸோ இது ஃபினிஷிங் வந்து இப்போ நான் காட்டுறேன் இது வந்து எப்படி வந்திருக்கு அப்படின்ட்டு. ஸோ பார்க்க இப்படி தான் இருந்துச்சு. ஸோ இது தவிர நான் பிங்க் கலர்லேயும் ஒன்று செஞ்சுருந்தேன், பார்க்க ரொம்ப அழகாக இருந்துச்சு. ஸோ இது நல்லா செஞ்சதுக்கப்புறம் வந்துட்டு நான் அதை வந்து என்ன பண்ணேன்னா டபுள் சைடை ஒட்டுறதுக்கு ஸ்டிக்கர் இருக்கும் தெரியுமா, ஸோ அதை வச்சு என்ன பண்ணேன்னா 3 ஃப்ளவரையும் வந்துட்டு பெரிய பெரிய ஃப்ளவரையும் அழகாக ஒட்டிட்டேன். ஸோ ஃபினிஷிங் பார்க்குறக்கு இப்படி தான் ரொம்ப அழகாக வந்து இருந்துச்சு. அடுத்து நம்ம குடிலுக்கு வந்து குடிசை வாங்கிட்டு வந்தோம் தெரியுமா, அதை வந்து ஃபிட் பண்ணிக்க போகிறோம். இது 3 பீஸாக வந்து இருந்துச்சு, 160 ருபீஸ். சிம்பிளாக அந்த குண்டு ஊசி இருக்குது தெரியுமா, அதை வந்து வச்சு நீங்கள் போட்டாலே போதும், அங்கங்கே குத்தி விட்டாலே போதும். நல்லா ஸ்ட்ராங்காக வந்து இது நின்றுக்கும். நல்லா ஸ்ட்ராங்கான வந்து அட்டை தான் இது. ஸோ நல்லா நின்றுச்சு, ஸ்ட்ராங்காக நின்றுச்சு. நான் யூஸ்வலாக எப்போவுமே வீட்டில் தான் செய்வேன், நான் வெளியே வாங்க மாட்டேன். தான் ஃபஸ்ட் டைம் வெளியே வாங்கியிருக்கிறேன். 160 ருபீஸ்க்கு இதோட எப்படி சொல்லணும்னா இந்த ஒரு தடவை நான் யூஸ் பண்ணுறேன், இன்னொரு தடவை நான் யூஸ் பண்ணிக்கலாம். அந்த அளவுக்கு தான் அது ஒர்த்து வந்து இருந்துச்சு. இன்னும் ஸ்ட்ராங்காக வேணும்னா அங்கே நல்லா இந்த
மரக்கட்டையில் செஞ்சதெல்லாம் வச்சுருந்தாங்க. பட் விலை தான் 1000 ரூபா 2000 ரூபா சொன்னாங்க. ஸோ சிம்பிளாக இருக்கட்டும், இப்போதைக்கு நான் இதை வாங்கியிருந்தேன். ஸோ இதோட ஃபினிஷிங் வந்து பார்க்குறக்கு வந்து இப்படி தான் இருந்துச்சு. பார்க்க ரொம்ப அழகாக இருந்துச்சு. ரியலான ஹட் மாதிரியே பார்க்க அழகாக வந்து இருந்துச்சு. க்யூட்டாகவும் இருந்துச்சு. ஸோ அதில் வந்து புல்லாம் கீழே போட்டு ஸோ இந்த மாதிரி நான் வந்து ஃபிட் பண்ணியிருந்தேன். பார்க்க அழகாக இருந்துச்சு. ஸோ குடில்லாம் செட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் அதை சுற்றி வந்து பனி படர்ந்துருக்கிற மாதிரி ஒரு செட்டப் வந்து நாங்கள் கொடுக்கலான்னு நினச்சோம். ஸோ அதுக்கு நாங்கள் என்ன பண்ணோம் அப்படின்னா, இந்த பஞ்சு இருக்குல்ல அதை எடுத்து வந்து சுற்றி ரவுண்டாக இந்த மாதிரி வச்சு விட்டோம். ஸோ இது இந்த நார்மல் லைட்டில் இந்த பஞ்சு வந்து பார்க்குறக்கு இப்படி தான் இருக்கும். ஆனால் நீங்கள் ஸ்ட்ரிங் லைட்ஸ்லாம் போட்டுட்டு லைட் ஆஃப் பண்ணிவிட்டு அந்த ஸ்ட்ரிங் லைட்ஸோட எஃபெக்டில் வந்து நீங்கள் இதை பார்க்கும்போது அந்த பஞ்சு வழி அந்த ஸ்ட்ரிங் லைட் தெரியும் போது பார்க்குறக்கு ரொம்ப க்யூட்டாகவும் ரொம்ப அழகாகவும் இருக்கும். நீங்கள் எதிர்பார்க்காத அளவுக்கு பார்க்குறக்கு நிஜமாகவே அழகாக இருக்கும். ஸோ அவ்வளோதான், இதுதான் என்னோட சிம்பிள் குடில். ஸோ நீங்கள் கூட இதை வீட்டில் வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். ரொம்ப ஈஸி தான் அதை செய்கிறது. ஸோ கண்டிப்பாக நீங்கள் தான் ட்ரை பண்ணி பார்க்கலாம். இந்த மாதிரி செட் பண்ணி வைக்கலாம் நீங்கள் உங்கள் வீட்டில். ஸோ அடுத்து வந்துட்டு நான் கிறிஸ்மஸ் ட்ரீ வந்து டெக்கரேட் பண்ண போயிட்டேன். ஸோ நான் எக்ஸைட்டடாக இருந்தேனோ தெரியல, எங்கள் பாப்பா பயங்கர எக்ஸைட்டட். அவள் தான் வந்து பயங்கரமாக போய் எனக்கு முன்னாடி பண்ணிகிட்டு இருந்தா. ஸோ நானும் போயிட்டு கிறிஸ்மஸ் ட்ரீக்கு இந்த கார்லண்ட் இருக்கும் தெரியுமா, கிறிஸ்மஸ் ட்ரீயோட ஸ்ட்ரிங் கார்லண்ட்ஸ் இருக்குல்ல, அதெலாம் வந்து நான் வந்து செட் பண்ணி வச்சுட்டு இருந்தேன். ஸோ அவ்வளோதான் எனக்கு தெரிஞ்சு. ரொம்ப சிம்பிளாகவும் ரொம்ப ஈஸியாகவும் ரொம்ப காஸ்ட்லியாலாம் பண்ணல. ஸோ இதோட என்ன டெக்கரேஷன்லாம் முடியுது. உங்களுக்கு வந்து இந்த ஃபுல் வியூ வந்து இப்போ உங்களுக்கு வந்து நான் காட்டுறேன். போத் அந்த டே லைட்டிலையும் நைட் எஃபெக்ட்லையும் அதாவது லைட் அணைச்சிட்டே எப்படி இருக்கும் அப்படிங்கிறதையும் உங்களுக்கு வந்து நான் மொத்தமாக இப்போ வந்து காட்டுறேன். ஓகே மக்களே, ஒரு வழியாக வந்து டெக்கரேஷன்லாம் முடிஞ்சிருச்சு. கஷ்டப்பட்டு எப்படியோ முடிச்சிட்டேன். எனக்கு தெரிஞ்சு எனக்கு ஓரளவுக்கு நல்லா தான் பண்ணியிருக்கேன்னு நினைக்கிறேன். நீங்கள் தான் சொல்லணும் எப்படி பண்ணியிருக்கேன், என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு. அண்ட் இன்னொரு விஷயம் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிக்கணும்னு நினச்சேன். என்னன்னா வந்துட்டு நம்ம சேனலில் வந்து எந்த மாதிரி வீடியோஸ் போடலாம், ப்ளஸ் வந்துட்டு இப்போ நான் விளாக்ஸ் போடுறோம்ல, இந்த மாதிரி இன்னும் நிறைய விளாக்ஸ் வேணுமா அதை கூட நீங்கள் வந்து சொல்லுங்கள். ப்ளஸ் எந்த விஷயத்தை வந்து நான் வந்து சேஞ்ச் பண்ணிக்கணும், நம்ம சேனலில் இந்த விஷயம் வந்து சேஞ்ச் பண்ணால் இன்னும் நல்லாயிருக்கும், இன்னும் பெட்டராக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்க அப்படின்னா அது என்ன விஷயம் அப்படிங்கிறத வந்து மறக்காமல் வந்து நம்ம கமெண்ட் செக்ஷனில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். பாசிட்டிவோ நெகட்டிவோ நான் எல்லாத்தையும் வந்து அக்செப்ட் பண்ணிக்க ரெடியாக தான் இருக்கிறேன். எக்ஸப்ட் அப்யூசிங் கமெண்ட்ஸ். கண்டிப்பாக நீங்கள் அப்யூஸ் பண்ணுற மாதிரி கமெண்ட்ஸ் போட்டிங்கன்னா கண்டிப்பாக அதை நான் ரிமூவ் பண்ண தான் செய்வேன். கிரிட்டிசிசம், நெகட்டிவ் கிரிட்டிசிசம்ஸ், அதாவது வந்து நீங்கள் சொல்கிற ஒரு விஷயம் வந்து என் சேனலை வந்து க்ரோ பண்ணும் அப்படின்னா கண்டிப்பாக அதை நான் அக்செப்ட் பண்ணிப்பேன். கண்டிப்பாக அதை நான் சேஞ்ச் பண்ணிக்க ரொம்ப ரெடியாக இருக்கேன். ஸோ மறக்காமல் அந்த விஷயத்தை வந்து நம்ம கமெண்ட் செக்ஷனில் வந்து கமெண்ட் பண்ணி விடுங்க. அண்ட் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் இன்ஸ்டாகிராமில் என்ன ஃபாலோ பண்ணாதவங்க வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஸோ இன்றைக்கி வீடியோ வந்து அவ்வளோதான். தேங்க்யூ.